இந்த நாளிலே நாம் தேவனோடு கூட அவருடைய வார்த்தையோடு ஐக்கியம் கொள்வதற்காக பேதுரு எழுதின பொதுவான முதலாம் கடிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருந்தவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுவது யார்? பேதுரு. அவர் யார்? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அப்படி சொல்றதுல ஒரு பெரிய பெருமிதம் கொள்ளுகிறார். இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இவர் இயேசுவை மறுதலித்த பேதுரு அல்ல, மீன் பிடித்து கொண்டிருந்த கப்பர்நகூமை சேர்ந்த அங்கே போய் குடிபெயர்ந்து அங்கே இருந்த பேதுரு அல்ல, பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்த பேதுரு அல்ல, அல்லது கடலில் நடந்த பேதுரு அல்ல. இவருக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒரு கண்ணியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார் அப்படிங்கிறது தான். உலகத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான பின்னணியங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சம்பாதிச்ச பட்டங்கள், பதவிகள் இருக்கலாம், பெயர் புகழ் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அந்தஸ்து சமூகத்தில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம், நற்பெயர்கள் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதுதான் உங்களுடைய சரியான அடையாளம். அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம். நான் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இயேசுவை பின்பற்றுகிறவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் இயேசுவின் சீஷன் என்பதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறேன், நான் அவருடையவன், அவருடைய ஸ்தானாபதியாயிருக்கிறேன் என்பதுதான் நம்முடைய மெய்யான நல்ல அடையாளம். கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவர் யாருக்கு எழுதுகிறார்? எந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு எழுதுகிறார்? பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருந்தவர்களில். இஸ்ரேல் நாட்டில் உள்ள பல பெயர்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. பல ஊர்கள் பெயர்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா இது போன்ற பெயர்கள் இப்போ நவீனமான இந்த உலகத்தில் மாற்றம் அடைந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் இது எந்த ஊரில் இருக்குன்னு தெரியாமல் மனசில் இது கற்பனையான ஊரா உலகமா இப்போ இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த ஊர்கள் பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா இவைகள் பெயர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பார்த்தரும் மேதரும் ஏலாபித்தரும் மொசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்புலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கக்கூடிய லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த ஒரு 5 நாடு சொல்லப்பட்டிருக்கு. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா 5. இதை சேர்ந்தவங்க பெரும்பாலானவங்க இங்கே இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? பார்த்தர், வேதர், ஏலாமித்தர், மொசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா
பிரிகியா, பம்பிலியா. அப்போது இவங்க ஏற்கனவே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகின்ற வேளையில், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாள் ஆன போது, 50வது நாள், பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று தான் அர்த்தம். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அநேகர் இந்த பகுதிகளில் இருந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்க யாருடைய வார்த்தையை கேட்டாங்க? பேதுருனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள், பிரசங்கத்தை கேட்டார்கள். அன்றைக்கு மட்டுமே 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். புதிதாக கிறிஸ்தவர்களாக, நம்முடைய பாஷையில் சொன்னால் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த 1-2 நாட்களில் 5000 பேர் இயேசு கிறிஸ்துவை புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் கவனித்தீர்களா என்றால், இவர்கள் யாரும் போவதற்கு மனமில்லாமல் ஓரிடத்தில் கூடி இந்த அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளை கேட்பதிலே அதிக ஆர்வம் காட்டினார்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டே இருந்தார். பண்டிகையினுடைய உற்சாகமெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப தங்களுடைய தேசத்துக்கு போய்விட்டார்கள். இப்போ பேதுரு அவர்களுக்கு எழுதுகிறார். இது இப்போதான் பண்டிகைக்கு வந்தாங்க, போயிட்டாங்க. இவங்க இல்லை, சிலர் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவங்க அங்கேருந்தானே வந்தாங்க. இந்த யூதர்கள் ஆனான் தேசம் அல்லது இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே தானே இருந்திருக்கணும். இவங்க எதுக்கு அப்படி அங்கே போனாங்க, இந்த இடங்களுக்கெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி கொஞ்சம் சரித்திரத்தை நம்ம திருப்பி பார்க்கணும். இந்த இஸ்ரவேலர்கள் பொதுவாக இவர்களுடைய ஒன்றாக இருந்தாங்க. நியாயாதிபதிகளுடைய காலங்களுக்கு பிறகு ஒரு 450 வருஷம் நியாயாதிபதிகளுடைய காலம். அதுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்குன்னு ராஜா வேணும், எல்லாருக்கும் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வேணும். அப்படி கேட்டபோது அவர்களுடைய விருப்பத்தைக்கு ஏற்றார் போல சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, மிகவும் உயரமான மனிதர், அதாவது இஸ்ரவேலர்களுக்குள் உயரமான மனிதர், எல்லாரும் அவருடைய தோளுக்கு தான் இருந்தார்கள். அந்த அளவுக்கு வாட்டசாட்டமான, சாதுரியமான, உயரமான ஒரு மனிதனை இவர்கள் தேடினார்கள். அவன் பொருத்தமாக இருக்கும்னு ஆண்டவர் அவர்களுடைய தேர்வையே அவர்களுக்கு சம்மதித்து விட்டார். ஆக இந்த சவுல் தான் முதல் ராஜா. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய தேர்வு இன்னொருவன் மேல் வந்தது. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தேடினார். அவருடைய பெயர் தான் தாவீது. இந்த தாவீது ஆண்டவருடைய தேர்வு. அவருடைய காலம் பொற்காலம் என்று சொல்லலாம். அவர் எல்லா சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தது மட்டுமல்ல, சுற்றி இருந்த ராஜாக்களையும் அவர் அரசாளுகை செய்தார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிவிட்டார். ஆக இவர் ஒரு பேரரசராக இருந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த முழு எல்லைகளையும் முழுமையாய் சொந்தமாக்கி ஆளுகை செய்தவர் தாவீது மட்டும்தான். அதற்கு பிறகு சாலமோனுடைய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னாட்களிலே இந்த ஆபிரகாமுக்கு வாக்குறுதப்பட்ட அல்லது தாவீதால் எல்லாம் கையகப்படுத்தப்பட்ட முழு இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய சில பகுதிகள் மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஓயாத சண்டைகள் ஏற்பட்டது. சுற்றி இருந்தவர்களுக்கு, இந்த இஸ்ரவேலர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. சாலமோனுடைய நாட்களிலேயே ஆரம்பமாயிற்று. சாலமோனுடைய மகன் வந்தார். அவருக்கு பேர் ரெகோபயாம். இந்த ரெகோபயாம் நாட்களில் அவர் ஒரு பொறுப்பில்லாத ஒரு அரசனாக இருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களே இரண்டாக பிரிந்து போனார். 10 கோத்திரம் ஒரு எரோபயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை சார்ந்து போய் அவனையே ராஜாவாக்கி கொண்டார்கள். சமாரியாவை தலைநகராக மாற்றி கொண்டார்கள். 10 கோத்திரத்தார். 2 கோத்திரம் மாத்திரம் இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாம அரசனாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து இருந்தார். இந்த 10 கோத்திரம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ 2ஆக உடஞ்சிருச்சு. வடக்க 10 கோத்திரம் சமாரியாவை தலைநகராக வச்சு எரோபயாம் என்ற ஒரு மனுஷனை ராஜாவாக்கி
அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அங்கேருந்து எருசலேமுக்கு வரக்கூடாது, எருசலேமில் வந்து பண்டிகைகளை ஆசரிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர்கள் பொன்னினால் கன்றுக்குட்டிகளை செய்து அவர்களாக அங்கே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். 722வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிப்பதற்கு முன் 722வது ஆண்டு சல்மனேசர் என்று சொல்லக்கூடிய அசீரிய மன்னனால் இந்த 10 கோத்திரத்தார் பிடிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார். ஆக 10 கோத்திரம் சிதறுண்டு போனது. அதற்கு பின்பு ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்கே இருந்த 2 கோத்திரம் இருக்குது பாருங்க, யூதா பெஞ்சமீன் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம், இந்த தாவீதினுடைய வம்சாவழியினரை அரசனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் இல்லையா, இவர்கள் பாபிலோனிய மன்னன் பேரரசன். அப்பொழுது அசீரியா பேரரசாகி அது வீழ்ச்சி கண்டது, பாபிலோனிய பேரரசு வந்தது. பாபிலோனிய பேரரசில் மிக சிறந்த புகழ்பெற்ற மன்னன் நேபுகாத் நேச்சர் என்பவரால் இவர்கள் பிடிக்கப்பட்டார்கள், சிறைப்படுத்தப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார், எங்கும் சிதறடிக்கப்பட்டார். இது எப்ப நடந்தது? கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிப்பதற்கு 586 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக 722 சால்மனேசர் என்று சொல்லக்கூடிய அசீரிய அரசனால் வடதிசை ராஜ்யம் 10 கோத்திரத்தார் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்க சிதறடிக்கப்பட்டு எங்கும் கண்ட உலகத்தில் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் தஞ்சம் புகுந்துட்டாங்க அகதிகளாக. அதற்கு பிறகு தெற்கே இருந்த 2 கோத்திரத்தார் 586வது ஆண்டு நேபுகாத் நேச்சார் என்ற மன்னனால் சிதறடிக்கப்பட்டு ரோமாபுரி எல்லா இடமும் அவங்க போயிட்டாங்க. இந்தியாவிலையும் அவங்க குடியேறினாங்க. இப்படி எங்கும் சிதறடிக்கப்பட்டார். இவங்க என்ன செய்வாங்க? பண்டிகை கொண்டாடும் போது அந்த பண்டிகைக்கு மெல்ல போவாங்க, எருசலேமுக்கு வாய்ப்பு இருந்தால் போவாங்க, போய் பண்டிகை கொண்டாடுவாங்க, பிறகு அங்கேயே போயிடுவாங்க. இந்த தரியு அரசன் வந்தபோது பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்த பிறகு பெர்ஷியர் மேதியருடைய சாம்ராஜ்யம் வந்தது, கிரேக்க மன்னருடைய ஆட்சி காலம் வந்தது. இதில் இந்த தரியு என்ற அரசன், சிலர் சொல்றாங்க எஸ்தருடைய மகனாக இருக்கலாம் தரியு அப்படின்னு சொல்றாங்க, கற்பனையாக கூட இருக்கலாம், ரொம்ப அதை பொருத்த முடியலை. அவர் என்ன சொன்னார்னா, யூதர்கள் தங்களுடைய தாய்நாடு திரும்பலாம், அவங்களுக்கு போக்குவரவுக்கான செலவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்படும், ஆலயம் கட்டுவதற்கும் நிதி அளிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி ஒரு நல்ல அறிவிப்பை கொடுத்தாரு. நிறைய பேர் திரும்பி போனாங்க. ஆனால் பலரும் விரும்பி அந்த நாடுகளில் இருந்து விட்டார். அவங்க அங்கே திராட்சை தோட்டங்களை வாங்கினாங்க, சொத்துக்களை வாங்கினாங்க, வீடுகளை கட்டினாங்க, பிள்ளைகளை பெற்றார்கள். அங்கேயே அவர்கள் சுகமாக பாதுகாப்பாக இருக்கிறதாக உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சுய நாட்டிற்கு போகவில்லை. ஆக அவங்க பண்டிகை வரும்போது போவாங்க. மற்றபடி அங்கங்கே அவங்க ஜெப ஆலயங்களை கட்டி கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் 14 நீங்கள் கவனிங்க. இக்கோனியா பட்டணம் 1வது வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்திலே பிரவேசித்து, பவுலும் பர்னபாவும், இருவரும்னா பவுலும் பர்னபாவும், இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்திலே பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ பாருங்க, இக்கோனியாங்கிற பட்டணத்தில் இது யூதர்களுடைய பட்டணம் அல்ல, யூதர்களுடைய இடம் அல்ல, இது வெளியே அகதிகளாக இருக்கக்கூடிய இடத்துல யூதர்களுடைய காலடி இருக்குது, செட்டில்மெண்ட் இருக்குது. அவங்க ஒரு பக்கத்தில் கூடி வாழ்றாங்க, யூதர்களுடைய காலடி. அந்த காலனியில் ஜெபாலயம் கட்டியிருக்காங்க.
அப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்க பாதுகாப்பாக உணர்ந்திருக்காங்க. அவங்க ஜெபாலயத்தை கட்டி அந்த அரசாங்கம் விட்டுருக்குது. அவங்க ஆண்டவரை அங்கே தொழுது கொள்ளுகிறார்கள். இப்போ பவுலும் பர்னபாவும் இக்கோனியா பட்டணத்துக்கு போன போது எதை பிடிக்கிறாங்க? யூதர்கள் இங்கே இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஜெபாலயம் இருக்கிறதே, அப்படியானால் நம்ம ஜெபாலயத்தில் போய் முதலாவது அவங்களுக்கு செய்திகளை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா, அவருக்குள் நிறைவேறி இருக்கு, அவர் தான் அந்த மேசியான்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். அப்போது போன இடத்துலலாம் அவங்க வெளிநாடுகளாக இருந்தாலும் அகதிகளாக வாழ்ந்த இடத்துலையும் ஜெபாலயம் கட்டுவதற்கு அனுமதிகள் பெற்றிருக்கிறாங்க, அனுமதி கிடச்சிருக்குது, இருந்திருக்கிறாங்க. 17:1 அப்போஸ்தலர் 17:1 அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். இது ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டம் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. கவனிச்சிங்களா? அப்போ அங்கேயும் யூதர்கள் போன இடத்துல அவங்களுடைய ஒரு காலனி இருக்குது. அந்த காலனிக்கு அவங்க அங்கே ஒரு ஜெபாலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை பாருங்கள். 17:10 உடனே சகோதரர் ராக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அப்போ யூதர்கள் அகதிகளாக போன இடங்களிலெல்லாம் அவர்கள் ஒன்று கூடி வாழ்வது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த செட்டில்மெண்ட், அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த காலனியில் அவங்க ஒரு ஜெபாலயமும் சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. அதனால் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போன ஒருவேளை பவுலும் பர்னபாவுமா இருந்தாலும் அல்லது அதுக்கு பிறகு பவுலும் சீலாவாக இருந்தாலும் அவர்கள் முதலாவது எங்கே போகிறாங்க? இங்கே யூதர்கள் இருக்கிறாங்களே, நம்முடைய இரத்த சொந்தக்காரங்க, அப்படியானா அவங்கள்ட்ட போவோம், அங்கே ஜெபாலயம் இருக்குது, ஜெபாலயத்தில் முதல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்படி அந்த காரியங்களை செய்கிறாங்க. 18:4 பாருங்கள். 18:4 ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் அப்படின்னு போட்டிருக்கு. இது எங்கே? கொரிந்து பட்டணத்தில். அப்போ அகதிகளாக போன அந்த கொரிந்து பட்டணத்தில் கூட ஜெபாலயம் இருந்திருக்கிறது. இப்படி போகிற இடமெல்லாம் ஜெபாலயங்கள் இருந்தது. பண்டிகை, முக்கியமான பண்டிகை வரும்போது அந்த பண்டிகைக்கு இவர்கள் எருசலேம் போவாங்க. பண்டிகை நாட்களில் அங்கே இருப்பாங்க. ஒரு 50 நாள் அங்கே தங்கியிருப்பாங்க. அது பிறகு அவங்க சொந்த ஊர்களுக்கு போவாங்க. இந்த 50 நாளில் 3 பண்டிகையுமே வந்துடும். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 3மே அந்த 50 நாளில் வந்துடும். அது முடித்த பிறகு போயிடுவாங்க. இப்படி இந்த பஸ்கா பண்டிகைக்கு கூடி வந்திருக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டு அன்றைக்கு சாயங்காலமே பஸ்கா ஆட்டு அடிக்கப்பட்டது என்று அறியாமல் அவர்கள் போய் ஆட்டை அறுத்து அதை நிலக்காலில் ரத்தமெல்லாம் பூசிட்டு அவங்களுடைய வழக்கப்படி அவங்களுடைய கூடாரங்கள் போட்டிருக்கிறாங்க. எல்லா ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா இடங்கள்லேருந்து வந்திருக்கிறவங்க நிலக்காலில் ரத்தம் பூசி அப்புறம் அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. அது பிறகு கூடார பண்டிகை தொடர்ந்து நடக்குது. அதுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் தான் பேதுரு பேசுகிறாரு. இந்த நம்ம இங்கே எழுதப்பட்ட பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா, இந்த தேசங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் இந்த 50 நாளைக்கு பிறகு திரும்பி போகிறாங்க. அங்கே போன பிறகு இப்போ அவங்க கொஞ்சம் வித்தியாசம் இல்லை, இவங்க கிறிஸ்தவர்கள். முந்தி யூதர்கள், இப்பவும் யூதர்கள் தான், ஆனால் யூத விசுவாசிகள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர்தான் மேசியா என்று விசுவாசிப்பவர்கள். எல்லாரும் விசுவாசித்தாங்களா? இல்லை, ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க ஜெபாலயத்தில் இனி இருக்க முடியுமா? ஜெபாலயத்தில் உள்ள அந்த எல்லா விதமான சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள், இவைகளெல்லாம் இனி செய்ய முடியுமா? முடியாது. அங்கே இயேசு கிறிஸ்துவை அவங்க மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால அவர்கள் வீடுகள் தோறும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள், வீடுகள் தோறும். அப்போ இந்த கடிதம் யாருக்கு எழுதுறாரு? இப்படி இயேசு கிறிஸ்துவை பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பல இடங்களில் போய் இயேசுவை பற்றி தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டு விசுவாசித்த புதிய விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார்.
இது மட்டுமில்ல சிதறடிப்பு. இப்போ சிதறி இருந்தவர்கள் அப்படின்னு வருது. சிதறி இருந்தவர்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சிதறடித்தல் என்பது 4 இடத்துல தான் வருது. 4 இடங்கள்ல தான் இந்த வார்த்தை வருது. இங்க ஒன்னாச்சா சிதறி இருக்கிறவர்கள். இனி ஒரு இடம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் முதல் வசனத்தில் வருது. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற டயஸ்போரா என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியில். சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கும் வாழ்த்துகள் சொல்லி எழுதுகிறதாவது சிதறுதல், டயஸ்போரா. இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. சதானா இப்போ இன்னொரு இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது எங்க அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கிறிஸ்து நான் வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்க கூட எப்பவும் இருக்க மாட்டேன், நான் வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை எழும்புது பாருங்க. 7:35 நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்கள் 34 இயேசு சொல்லுகிறார், நான் கொஞ்ச காலம் உங்கள்கிட்ட இருந்தேன், ஆனால் இனி இருக்க மாட்டேன், நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனாலும் என்னை காண மாட்டீங்க, நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுதானா? நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. நம்ம இந்தியாவில் ஒருத்தர் எல்லாருக்குமே தாக்கா காமிச்சிட்டு போய் அவராக ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொல்கிறார். அவருக்குன்னு ஒரு தனி நாடு, அவருக்குன்னு ஒரு தனி பேங்கு, அவருக்குன்னு ஒரு தனி பணம் எல்லாம் அடித்து அவர் அங்கே சந்தோஷமாக குடியேறி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. இந்திய அரசாங்கமோ அரசாங்க சட்டமோ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கிறாங்க. இவர் எங்கடா இருக்க மாட்டேன், போயிடுவேன், என்னை தேடுவீங்க, உங்களால் பார்க்கவே முடியாது, என்னை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, எங்கே போவார் இவர் அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்களா ஒரு முடிவு பண்ணுறாங்க பாருங்க. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொன்னார்? 35. அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்தில் போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்தில் போய் கிரேக்கருக்குள்ளே உபதேசம் பண்ணுவாரோ? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில் நிறைய யூதர்கள் சிதறி இருக்கிறாங்க. அது எதுக்காக போயிருக்காங்க? அவங்க தொழில், அவங்க வியாபாரம், அவங்களுடைய பொழப்பு, இதுக்காக போயிருக்காங்க. அவங்க விரும்பி அங்கே இருக்கிறாங்க. அகதிகள் தான். சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டா என்னது? நம்ம அகதிகள் தான். நம்முடைய சொந்த நாடு இல்லை, நம்முடைய சொந்த அடையாளம் வேற, ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் நம்ம ஒருவேளை பஞ்சம் பிழைக்கலாம், அல்லது நம்ம வியாபாரம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம் இல்லையா? ஆனால் அகதிகள் சிதறி இருக்கிறார்கள். அந்த ஊருக்கு அவங்க பரதேசிகள் தான், அகதிகள் தான். சரி, இங்கே இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்லேயே நிறைய பேர் சிதறி இருக்கிறாங்க உலகம் முழுவதும். அங்கே போயிடுவாரோன்னு கூட நினைக்கிறாங்க. இது 3வது இடம் சிதறி இருக்கிற அந்த வார்த்தை வர்றது. இன்னொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8 4வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அங்கே 8:4 சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இதுக்கு முந்தி சிதறி இருக்கிறவங்க, நான் சொன்னேன், சால்மனேசர் என்று சொல்லக்கூடிய அந்த அசீரிய ராஜாவுடைய நாட்களில் 722 கிறிஸ்துவுக்கு முன் சிதறி போனவர்கள். அது ஒரு பக்கம். நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய மன்னர்களில் தலை சிறந்த மன்னன் 586 அது கிறிஸ்துவுக்கு முன். பொழுது ஒரு முறை யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்கள சிலர் திரும்பி வந்தாங்க, பலர் அங்கே தங்கிட்டாங்க.
பிறகு அப்படி அப்படியே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. அவங்க போய் சொந்த இடங்கள்ல அங்கேயே சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கி அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிதறடிப்பு ஏற்படுகிறது 8வது அதிகாரத்தில். என்ன? ஸ்தேவான் முதல் கொலை செய்யப்படுகிறாரு. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் தான் முக்கியமான துருப்புச் சீட்டை போட்டிருக்கிறாரு. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா? இது எது? ஆதி திருச்சபையில் என்ன நடந்திருக்குது? கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க யூதர்கள். இது முதல்ல எங்க ஆரம்பிச்சது? எருசலேம் தேவாலயத்திலேயே கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகள் போல அநேகர் மேல வந்து அமர்ந்தார். 120 பேர் மேல அமர்ந்தார். அங்கிருந்து ஆரம்பிச்சது பாருங்க. அந்த அக்கினி அது பற்றி எரிந்தது, எல்லாரையும் பிடித்தது. கூட்டமா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கூட்டமா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பல ஆயிரம் பேர் ஒன்னா கூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. சமையலெல்லாம் நடக்குது. ஆயிரக்கணக்கான பேருக்கு 3 நேரமும் சாப்பாடு. இதுக்கு ஆதாரம் பணம். நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து இந்த சாப்பாடு போன்ற தேவைகளை சந்திக்க கொடுக்குறாங்க. பொதுவாக கொடுக்குறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஆக குறைவில்லாமல் நடக்குது. எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுது. இப்படியே இருக்கிறாங்க. வீட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறது, நேரத்துக்கு நேரம் பந்தல் போட்டிருக்குது, சோறு, அங்கே படுத்து தூங்குறது. நிறைய பேர் ராத்திரியும் ஜெபம் பண்ணுறாங்க. பெரிய எழுப்புதல் உற்சாகமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. நிறைய அற்புதங்கள் நடக்குது. அப்போஸ்தலர்களுடைய ஒரு அடையாளமே அற்புதங்கள் தானே. அற்புதங்களும் அடையாளங்களும். செத்தவங்க உயிரோடு எழுப்புறாங்க. அவங்களுடைய நிழல் பட்டு நிறைய பேர் சோமாக்குறாங்க. பெரிய எழுப்புதல் ஆதி திருச்சபையில். சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. வெளியிலேருந்து வந்தவங்க எங்களை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, இங்கே எருசலேமில் உள்ள யூதர்களை வேற மாதிரி நடத்துகிறாங்க, எங்களை மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி நடத்துகிறாங்கன்னு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி விசாரித்தாங்க. நீங்களாம் அங்கேருந்து வந்தவங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்த போது, சரி இந்த நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு 7-8 பேரை தேர்வு செய்து அவங்கள சாப்பாடு, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட தண்ணி, தங்குற ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் பராமரிக்கிறதுக்கு அவங்கள ஏற்பாடு பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் ஸ்தேவா. அவங்களும் ஆண்டவரை வல்லமையாக பிரசங்கிக்கிறாங்க. சில நேரங்களில் சாப்பாடை வச்சுட்டு அவங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பல அதிசயங்களும் அற்புதங்களையும் கண்டு ஆண்டவரை துதிக்கிறாங்க. போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தாங்க ஆண்டவருடைய நோக்கம் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கணுங்கிறதா இல்லை. இவங்க இப்போ கூடி ஆராதிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவங்க பிரிஞ்சு போய் அநேகருக்கு தேவனை பற்றி என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். சொன்னால் போக மாட்டேன்ட்டான். அப்பந்தான் உபத்திரவம் வருகிறது. யார் இதில் லீடர்? இந்த சவுல்ங்கிறவர் தான் பெரிய லீடர். இயேசுவை யாராவது அவர் தான் தெய்வம்னு சொன்னா அடி, வெட்டு, குத்து, கொல்லு. எப்படி இயேசு கடவுளுக்கு நிகராக இருக்க முடியும்? அவர் வெறும் தச்சனுடைய மகன், நாசரேத்தூரை சேர்ந்தவர். அந்த படிப்பறிவில்லாத பாமர ஜனங்கள் கூடியிருக்கிற அந்த கடலோர மாவட்டங்கள் இருக்குது பாருங்க, கலிலேய பிராந்தியம், அங்கிருந்து வந்தவர். அவர் நமக்கு மேசியா கிடையாது. தச்சனுடைய மகன் கிடையவே கிடையாது. யாராவது இயேசுவை தெய்வம் என்று சொன்னால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அது தெய்வ தூஷணம். மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது, பைபிளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அடித்து துன்புறுத்தினாங்க. ஸ்தேவானை கல்லெறிஞ்சே கொண்டுட்டாங்க. எல்லாரையும் முடிய பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து அடி அடின்னு அடிச்சு. நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் 10 பேர் வந்தால் திருப்பி அடிக்க முடியுமுங்க.
பவுஞ்சர்லாம் நமக்குள்ளே இருக்கலாம், தூக்கி அந்த பக்கம் வீசிடலாம், கடாசிடலாம். ஆனால் செய்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கணுமே. அப்படி ஆண்டவருடைய வழி அது அல்லவே. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய பலன் சக்தி எல்லாத்தையும் அடக்கிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. சொல்லி வச்சு அடித்து கொல்ல முடியும் கத்தி இல்லாமலே. அந்த வித்தைகள்லாம் தெரிஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. ஆண்டவர் அதை அனுமதிக்கலையே. அதனால் அடிக்கிறவன்ட்ட இருந்து அடியை வாங்க வேண்டியதாக இருக்கு. இதுதான் நடந்துச்சு ஆதி திருச்சபையில். கொஞ்சம் பேர் வர்றாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, கம்பெடுத்து அடிக்கிறாங்க, முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, அவமரியாதை செய்கிறாங்க, அலங்கோலப்படுத்துகிறாங்க. என்ன செய்யறது? இப்போ தான் சபையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அவங்க பிரிந்து போக ஆரம்பித்தார்கள், சிதறி போனார்கள், சொந்த ஊர்களுக்கு ஓடிட்டாங்க, அங்கேருந்து வந்த இடங்களுக்கு ஓடிட்டாங்க, சிதறி போனார்கள். டயஸ்போரா. ஒன்று கவனிச்சுக்கிடுங்க, இந்த டயஸ்போராங்கிற வார்த்தையில் ஒரு விதைங்கிற ஒரு வார்த்தை அதிலிருந்து தான் வருது. ஸ்போராங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் விதைக்கு, விதை என்பதற்கு ஸ்போரா அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுறது. சிதறி போறவர்களை ஆண்டவர் விதைகளாக விதைத்தார். அவங்க போற இடங்கள்லாம் விதைகளாக அவர்கள் விழுந்து முளைக்க ஆரம்பித்தார். ஆக இந்த உபத்திரவம், பாடு, கஷ்டம், நிறைய பேர் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள், மதவாதிகள், அடிப்படைவாதிகள், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நிறைய துன்புறுத்தல்ல கொண்டு வந்தாங்க. சிறைச்சாலையில் அடைச்சாங்க, அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, விரட்டினாங்க. ஆனால் இதெல்லாம் நன்மையாக மாறுகிறது. இப்படி செய்ததுனால சபை அநேக இடங்களில் சிதறி வெடித்து பரவுகிறது. இந்த அக்கினி பல இடங்களில் சிதறி விழுகிறது. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து தேவனை பறைசாற்றினார். ஓ தீ! நம்ம சிம்சோன் 300 நரியை பிடிச்சி அதை 150 ஜோடியாக மாற்றி பாலில் தீப்பந்தத்தை வச்சு கட்டி விரட்டி அடித்த மாதிரி இங்கே பாருங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் சிதறி போனவங்க கிசுக்கிறாங்க. யாரை பற்றி? இயேசுவை பற்றி. இயேசு என் வாழ்வில் மாற்றம் செய்தார். கிறிஸ்தவம் மதமாற்றம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். நான் அனுபவிச்சேன், நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் தொட்டேன், நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். அவர்தான் மெய்யான தெய்வம். கிறிஸ்தவம் ஒரு உறவு, தேவனோடு உறவு. எனக்கு ஒரு புதிய உறவு பிறந்தது. இப்பொழுது நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன். அவர் என்னோடு கூட பேசுகிறார். அவர் சத்தம் கேட்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தவர், உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட பேசுகிறார். இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். கிறிஸ்டியானிட்டி இஸ் an experience. It's not a religion. இயேசு கிறிஸ்து மதத்தை போதிக்கல, மனிதநேயம் போதித்தார். மனுஷனை ஒப்புரவாகுன்னு சொன்னார். தேவனிடத்தில் வாருங்க, உன்னை தேடித்தான் கர்த்தர் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். ஆகவே காணாமற் போனதை தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடுகிற ஒருவர் அவர் வந்தார். என்னை தேடினாரு. நான் காணாமல் போயிட்டேன், செத்து போயிட்டேன். என்னை உயிர்ப்பித்தார். எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். என் பாவத்தை மன்னிச்சார். நான் புது மனுஷனாக மாறிட்டேன். இப்போ பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய வெட்டு, குத்து, அருவா, வேல்கம்பு, அடிதடி, கலாட்டா, குடிவரி, வேசித்தனம், வேசியாட்டம், வெறித்தனம் எல்லாம் மாறிடுச்சு. ஆளு வேற, புதிய ஆளு. எனக்குள்ள புதிய சுபாவம். இதுதாங்க கிறிஸ்தவம், மதம் அல்ல. மதம் என்பது வெறும் சடங்குகளால் நிறைந்தது. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் பைபிள் எடுப்பாங்க. அன்னைக்கு மட்டும்தான் சும்மா மியா மியான்னு இயேசுவே இயேசுவேம்பாங்க. அடுத்த நாள் விட்டுருவாங்க. அது காலண்டரில் சிவப்பாக வந்ததுனால வந்திருக்காங்க அவங்க சர்ச்சுக்கு. அவங்க சில நேரம் கல்யாணத்துக்கு தான் வருவாங்க.
என்னைக்கா பண்டிகைக்கு தான் வருவாங்க. சில சடங்குகளை செய்வாங்க, காணிக்க போடுறது அல்லது ஞான ஸ்நானம், இதெல்லாம் ஒரு வெறும் சடங்காயிடும் அவங்களுக்கு. அது மதம். மனசு மாறாது, குணம் மாறாது, செயல் மாறாது, சீர்கேடுகள் எதுவும் மாறாது. ஆனா இது கிறிஸ்தவம் என்பது மனமாற்றம். இது ஒரு அனுபவம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல இருந்து இஷ்டமான இடத்துக்கு வீசுது, பார்க்க முடியாது, அனுபவிப்ப. இதுக்கு கணக்கு பாடம் மாதிரி விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. 2 2 4 இதை இப்படி போட்டு இப்படி போட்டால் இது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினா இந்த விடை கிடச்சிடும். அப்படி இல்லை, இது அனுபவம். அதுபோல தான் மறுபடியும் பிறக்கிறது இருக்கும். ஆவியினால் பிறப்பது. மாம்சத்தினால் பிறந்த உனக்கே தெரியாது, ஆனால் நீ பிறந்த கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுது உனக்கு தான் அம்மா அப்பான்னு. அந்த குழந்தைக்கு தெரியுது, அப்பா வரைகிறதுக்கு முன்னமே அம்மாவை தெரிஞ்சுக்கிடுது, அம்மா மனத்தை வச்சு கண்டுபிடிச்சிருது. எத்தனை பேர் அந்த குழந்தைய எடுத்தாலும் அழுகுது, அம்மா எடுத்த உடனே அழுகை அடக்குது. இன்னும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அதுக்கு அம்மாவை தெரியுது, அம்மா மனம் தெரியுது. பிறந்தது தெரியாது, ஆனால் நீ மறுபடியும் பிறக்கிறது தெரியும் உனக்கு. ஆமாம், நீ மறுபடியும் பிறக்கிறது தெரியுங்க உனக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டான், பிரவேசிக்கவும் முடியாது. நீ வேத வசனத்தினால் தேவ ஆவியினால் மறுபடியுமாய் பிறப்பிக்கப்படுகிறாய். அந்த அனுபவம் உனக்கு தெரியும். ஆமா, இயேசுக்குள் நான் பிறந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார், நான் புது மனுஷனா மாற்றப்பட்டேன், எனக்கு ஒரு பரலோக சந்தோஷம் கிடைத்தது. இப்போ என் திசை வேற, என் நோக்கம் வேற, என் ஆசை வேற, என் பசி வேற. முந்தி செய்ததை இப்ப நான் செய்ய முடியல, முந்தி நடந்தபடி இப்ப நான் நடக்க முடியாது, முந்தி திருடுனே இப்ப திருட முடியல, முந்தி பொய் பேசினேன் இப்ப பொய் பேச முடியாது, முந்தி குடிச்சேன் நான் இன்னும் இப்ப குடிக்க முடியாது, முந்தி புகைச்சேன் இப்ப புகைக்க முடியாது, முந்தி பித்தலாட்டம் பண்ணேன் இப்ப பித்தலாட்டம் பண்ண முடியாது, முந்தி ஏச்சு பிழைச்சேன் ஏமாத்தினேன் இப்ப ஏமாத்த முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இயேசு எனக்குள் வந்தார், கொடுத்தார். முந்தி குருடனா இருந்தேன், இப்ப காண்கிறேன். முந்தி மரித்து கிடந்தேன், இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டேன். இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? உங்களுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, பழைய சுவாபத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்தே இருக்கீங்க, மனம் திரும்பாம. இதுதான் சபையில் மாபெரும் கேடு. மனம் திரும்பாதவர்களாக கூடி சபைன்னு நமக்கு பேர். நானும் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் மனம் திரும்பலை, எதையும் பழச விடவே இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சும்மா பம்மாத்து பண்ணிகிட்டே இருக்கும். இயேசுவேன்னு இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, மதத்தில் சேர்ந்தவர்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சும்மா சொல்றவன் மதத்தில் சேர்ந்தவன் ஒன்ன நீ ஏமாத்துற. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க உங்களை ஏமாத்துறீங்களா? இல்லை இந்த அனுபவம் இருக்கா? இந்த அனுபவம் இல்லைன்னா ஏன் தாமதம் பண்ணணும்? இப்போ உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒரே வார்த்தை நொறுங்கின உள்ளத்தோட, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஒரு வார்த்தை உன்னை நீதிமானாய் மாற்றும். உன் பழைய ரெக்கார்டு முழுவதையும் கேன்சல் பண்ணிடும். இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவும், உன் பாவக்கரையை கழுவும். ரத்தமே கரைபட்டுச்சுன்னா போகாது, ஆனால் இயேசுவின் ரத்தம் உன் பாவக்கரையை போக்குறதுக்கு இந்த உலகத்தில் மருந்தே இல்லை. இயேசுவின் ரத்தம் மட்டுமே மருந்து. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரி. ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. சிதறி போனவர்கள் இதைத்தான் செஞ்சாங்க. ஒரு இடமெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னாங்க. புது வாழ்க்கை, புதிய ஆசை, புதிய நோக்கம், புதிய திசை, புது வாழ்வு, புது ஜீவன், எல்லாம் புதுசு. அவங்கள பார்த்தா தெரியுது, ஐயோ இவங்க முந்தி மாதிரி இல்லையே, முந்தி மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, முந்தி மாதிரி நடக்கலை, எல்லாம் புதுசு புதுசு. இயேசு அந்த வீட்டில் எல்லாம் மாற்றம். முந்தி சண்டை, இப்போ சண்டை இல்லை. முந்தி குடி இருந்துச்சு, இப்போ இல்லை. முந்தி பணம் பணம்னாங்க, இப்போ அப்படி இல்லை. ஏசு ஏசுங்கிறாங்க.
இயேசுதான் ஜீவன். எல்லாம் மாற்றம். இப்படி சிதறி போனவங்க நிறைய பேர் போய் இயேசுவை சொன்னாங்க. அப்போது நமக்கு உபத்திரவம், பாடு, துன்பம், கஷ்டம் எல்லாம் எவ்வளோ நன்மை செய்து பாரு. இது சபையை சுத்திகரிக்கிறது. இது சபையை வேறு ஒரு விதத்தில் மாற்றி அமைக்கிறது. இது நமக்கு சுவிசேஷத்தை அநேகருக்கு பறைசாற்றுவதற்கு ஒரு பெரிய வாசலாக மாறிவிடுது. அதனால் உபத்திரவம், பாடுகளை பார்த்து நம்ம ஒன்றும் மலைக்க வேண்டியதில்லை. வரட்டும். இங்கே கூடி ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை அடித்து வரட்டினா 10,000 இடத்துல நம்ம அது போய் ஆராதிக்க போகிறோம், அவ்வளோ. ஆனால் ஆராதிக்கிறத விட மாட்டோம், ஆராதிப்போம். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு வீடுகள் தோறும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஜபாலயம் இருக்குது, தேவாலயம் இருக்குது எருசலேமில். ஆண்டவருக்கு அது மேலே இப்போ நம்பிக்கை இல்லை. வீடுகள் தோறும் ஆண்டவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லைங்க, பெரிய பெரிய கட்டடங்கள், ஆலயங்கள், பயங்கர பிரமாண்டமான தோற்றங்கள். அது மேலே ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற சின்ன சின்ன கூட்டங்கள், அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார். எங்கே என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி ஆராதிக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். எல்லாம் மாறிவிட்டது. எல்லாம் சிதறி போனவங்க நிறைய பேர் போய் இயேசுவை பற்றி நிறைய சொல்கிறாங்க. இதை பேதுரு இப்போ எழுதுறார். இதில் சில பகுதிகளில் ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் போய் பாருங்க, இந்த பொந்து கலாத்தியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியாவில் போய் இயேசுவை பற்றி சொல்லி அங்கிருந்த யூதர்கள், அங்கிருந்த மற்ற புரஜாதிகள் எல்லாரையும் ஒரு சபையாக மாற்றி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதிட்டாரே. கலாத்தியருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த கலாத்தியாவுக்கு தான் இவரும் எழுதுறாரு. அப்போ கலாத்தியாவில் ஏற்கனவே பவுல் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கலாத்தியா ஏற்கனவே பவுல் போயிட்டார். உங்களுக்கு தெரியுமா, பைபிள்லையே புதிய ஏற்பாட்டிலேயே மத்தேயு மொத புஸ்தகம், அப்புறம் மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்னு போட்டிருக்கே. இந்த வரிசையில் எழுதலை. அது சும்மா நமக்கு நம்முடைய ஆன்மீக தலைவர்கள் சும்மா இப்படி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் முத எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் அநேகமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் தான், மத்தேயு கிடையாது. ஏன் அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒன்றா போட்டிருக்காங்கன்னா, புஸ்தகத்தின் அடிப்படையில் அமைப்பு ஒன்றா இருக்கிறதுனால அதை அப்படி போட்டிருக்காங்க. ஆமாம், அதுலேயும் மார்க் எழுதின சுவிசேஷம் தான் முதல்ல எழுதப்பட்டது சுவிசேஷங்களில். மார்க்கெல்லாம் மத்தேயெல்லாம் பிந்தி தான் எழுதினார். ஆனால் ஏன் அப்படி வரிசையாக அடிக்கிருக்கு? இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு வந்ததாக இருந்தபடியினால் முதல்ல அதை போட்டு. மத்தேயு ஒரு யூதர்களுக்கு அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நாம் எதிர்பார்த்த மேசியா அவர்தான் ராஜாதி ராஜா அப்படின்னு எழுதுறார். மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த விதமாக அடுக்கியிருக்கு. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் தான் முத எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு புத்தகம் என்று நம்பப்படுகிறது. அப்போ கலாத்தியாவில் ஏற்கனவே சபை இருக்குது. அந்த சபைக்கு பவுல் போயிட்டாரு, பிரசங்கம் பண்ணிட்டாரு, அந்த பகுதியில் இருந்தார், இயேசுவை பற்றி சொன்னார், சபை உருவாயிருச்சு. அவங்களுக்கு கடிதம் வேறு எழுதியாச்சு. கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா இந்த பகுதிகளெல்லாம் இப்போ எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய துருக்கி நாடு பாருங்க. துருக்கின்னு ஒரு நாடு இருக்குது பாருங்க, அதுதாங்க டர்க்கி. அதுதான், அது முழுவதும் இதுக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு, துருக்கிக்குள்ளே இருக்கு. இது முழுவதும் அங்கே தான். அப்போ நீங்கள் இப்போ எங்கே பார்க்கணும்? இன்னைக்கு துருக்கியில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த பழைய பெயர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி நிற்கலாம். இப்போ மாறிடுச்சு. இதெல்லாம் உள்ளடக்கின ஒரு இடம் தான் துருக்கி. உங்கள் மேப்பில் பாருங்கள், உங்கள் பைபிளில் பின்னாடி கடைசியில் மேப் இருக்கும். இந்த மேப்பில் பாருங்கள், அங்கே ஆண்டவர் ஒரு கடிதம் எழுதுறாரு 7 சபைகளுக்கு. எபேசு, பெர்கமு, தியத்திரா இதெல்லாம் எழுதுறாருல. இதெல்லாம் எங்கே இருக்குது? துருக்கியில் தான். அத்தனையும் துருக்கியில் தான். அப்போ ஏற்கனவே நிறைய கடிதங்கள் ஆண்டவரும் எழுதியிருக்கிறார், பவுலும் எழுதியிருக்காரு.
இப்போ இவர் பேதுரு எழுதுறார், இந்த பகுதி மக்களுக்கு தான் எழுதுறார். அப்போ துருக்கியில் இருந்த, அப்போ இன்னைக்கு துருக்கி இஸ்தான்புல் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள அதனுடைய தலைநகர். துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல். இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த சபையின் அடையாளங்கள் அங்கே இருக்கும். நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்கல்ல, இங்கே தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அது இஸ்லாமிய நாடு, ஆனால் கர்த்தருக்கு பயந்தவங்க அங்கே நிச்சயமாக இருக்காங்க. துருக்கியில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. அப்போது அங்கேயும் யூதர்களுடைய செட்டில்மெண்ட் இருக்குது. அங்கேயும் நிறைய இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக அறிஞ்சிருக்காங்க. இந்த பகுதி எல்லாமே துருக்கியில் இன்னைக்கு இருக்குது. அப்போது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியாங்கிறது ஒரு சின்ன பகுதி. இன்னைக்கு ஒரு பெரிய காண்டினென்ட்டுக்கே பேர் ஆசியா, பெரிய கண்டத்துக்கே ஆசியான்னு பேர். நம்ம இந்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆசியா கண்டம். பிறகு சைனாவும் ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. திபெத் ஆசியா கண்டத்தில் இருக்கு. ஆப்கானிஸ்தான் ஆசியா கண்டத்தில் இருக்கு. பெரிய காண்டினென்ட், இன்னைக்கு ஒரு பெரிய கண்டம். ஆசியா தான் உலகத்திலேயே பெரிய கண்டமாக இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஆசியாங்கிறது ஒரு சின்ன பிராந்தியம் ஆசியா. அப்போ இந்த சின்ன சின்ன பகுதிகளில் இருந்த சபைகளுக்கு எழுதியிருக்கிறாங்க. அப்போது இது சிதறி இருக்கிறவங்க அப்படின்னு போட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். இது பரதேசிகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. 2வது வசனத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி பகுதியை பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போது நம்ம இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் பரதேசிகள் தானா? இங்கெல்லாம் இருக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் தானா? அப்போ சிதறி போயிருக்கிறாங்களே அவங்கெல்லாம் ஏலியன்ஸ். அங்கே இருக்கிறவங்க சொந்த நாடு இல்லை, சிதறி போயிருக்காங்க. அந்நியர்கள், பரதேசிகள். பொதுவாக அநேக நம்முடைய முன்னோர்கள், ஆதி பிதாக்கள், அவங்களும் தங்களை அந்நியர்கள், பரதேசிகள் அப்படின்னு சொன்னதாக வேத புஸ்தகம் சொல்லுது. நீங்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 23 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 23:4, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். எப்போ? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனது அந்த கானான் தேசத்தில் இறந்து போன போது எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாதி மக்களிடத்தில் பேசுகிறாரு. உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிதானா? ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர், நீ கால் மிதிக்கிற தேசம் முழுவதையும் உனக்கு நான் சொந்தமாக கொடுத்தேன், தெற்கேயும் வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், இது அத்தனையும் உனக்கு தான் சொல்லிட்டார். ஞாபகம் இருக்கா? அத்தனையும் உனக்கு. இன்னைக்கு இதை வச்சு தான் இந்த இஸ்ரவேலர்கள் காசா மேலே ஆதிக்கம் செலுத்த பார்க்குறாங்க. இது எங்களுக்கு உள்ளது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கு. அது நியாயமே இல்லைன்னு வாதிடுறதுக்கும் ஒரு நியாயம் இருக்கு. சரி, நமக்கு அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது நீ எங்கேயும் நோக்கி பார், உன் கண்களை ஏறெடுத்து எல்லா இடமும் பாரு, அதெல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டார். அங்கே தான் ஆபிரகாம் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு இடமா போய் அங்கே கூடாரம் போடுறார். வேலி போட்டு சொந்தமாக்கி ஒரு அற்புதமான வீட்டை, பலமாடி கட்டடத்தை கட்டி அங்கேருந்து ரோபோலாம் வச்சு அப்படி லைட்டெல்லாம் போட்டு அப்படித்தான் செய்யலை. கூடாரத்திலேயே தங்கியிருக்கு.
ஆண்டவர் இத்தனையும் கொடுத்த போதும் அவருடைய உள்ளம் இதையெல்லாம் ரசிக்கலை. எதுவுமே அவருடைய இருதயத்தை கவர்ச்சியா இழுக்கலை. அவருடைய பார்வை எப்போதும் ஆண்டவர் மேலே ஏறும். அவர் எல்லா வெள்ளையும் பொண்ணும் உடைய சீமானா இருந்த போதும் எதுவும் அவருடைய மனசை மயக்கலை. அவருடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தர் மீதே இருந்து. ஒரு நாள் தேவனுடைய மகிமையை பார்த்துட்டார் பாருங்க. மகிமையின் தேவன் ஒரு நாள் அவருக்கு தரிசனமானார் பாருங்க. அந்த மகிமையை பார்த்த பிறகு இந்த பூமியில எதுவுமே மகிமையா தெரியல அவருக்கு. அதனால கூடாரத்திலேயே குடியிருந்தார். நமக்கு எப்படி? ஏதாவது ஒன்று பார்த்தா போதும், அது மாதிரி எனக்கு இல்லையேன்னு சொல்லி என்ன ஏக்கம். யாராவது ஒரு நல்ல சேலை கட்டியிருந்தா போதும், அதை போய் இது எங்கே பிரித்து இப்படி போய் எங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே அது கிழிஞ்சு போயிடும். அவ்வளோ தேய்ச்சி பார்க்குறோம். ஐயோ என்ன ஆசை, அவங்கள மாதிரி நம்ம உடுக்கணும், அவங்கள மாதிரி நம்ம நடக்கணும், அவங்கள மாதிரி நம்ம முடிய அலங்காரம் பண்ணணும், அவங்கள மாதிரி அணியணும், அவங்கள மாதிரி அந்த காரில் போகணும், அந்த மாதிரி நம்ம பறக்கணும் ஆசை. ஆபிரகாமுக்கு இத்தனையும் இருந்துமே அவருடைய இதயத்தை எதுவுமே மயக்கலை. எப்போவுமே ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருடைய மகிமை அவர் அதை ருசிச்சிட்டார் பாருங்க. இந்த பூமிக்குரிய எல்லாமே குப்பையாக தெரிஞ்சது அவருக்கு. மாறி மாறி கூடாரத்தை மட்டும் போடுறார். ஆனால் நம்ம லோத் அப்படி இல்லை. அவருக்கு நிறைய மகிமையானதெல்லாம் தெரியுது அவர் கண்ணுக்கு. அந்த பட்டணத்தை பார்க்குறாரு. அப்பா எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க, அங்கே எவ்வளோ ஆடம்பரமாக நடக்கிறாங்க, அங்கே பொழுதுபோக்கு நிறையா இருக்குது. ராத்திரி ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய வித்தை காமிக்கிறாங்க, விடிய விடிய நாடகம் போடுறாங்க, அங்கே இசை இருக்குது, மியூசிக் இருக்குது, அங்கே எவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே போய் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமெல்லாம் பண்ணால் எவ்வளோ கிராண்டாக இருக்கும். நம்ம வீடு எப்படி இருக்கும் அங்கே போய் வீடு கட்டி. அது லோத்தினுடைய மனசு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தப்பேன் கூட இருந்தால் நம்ம பிழைக்க முடியாது, பிழைக்க விட மாட்டார். அதனால் சித்தப்பூ ஆகாது, பிரிஞ்சு போ. அதனால் உள்ளே உட்காந்து கோளாறு பண்ணிக்கிட்டே இருந்தார், நோண்டிக்கிட்டே இருக்கிறது, சண்டை போட்டே இருக்கிறது. இவருக்குள்ளே சண்டை நடக்குது, இந்த சண்டையை அடக்க தெரியலை, இங்கே எல்லாம் நோண்டி நோண்டி விட்டார். சண்டை பூதாகரமாயிடுச்சு. ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டார் ஆபிரகாம் என் பையனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. அதனால் சொன்னார், நீ பிரிந்து போகணும்னா பிரிஞ்சு போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நீ வலதுபுறம் போனா இடதுபுறம் போற, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். நீ தான் செலக்ட் பண்ணணும், எடுத்துக்க, செலெக்ஷன் உன்னுடையது. மாற்றி சொல்லியிருக்கணும்ல, சித்தப்பூ நீ தான் என்னை ஆளாக்குன, என்னை இந்த அளவு கொண்டு வந்த, நீ சொல்லு நான் போகிறேன், ஏதோ ஒரு பகுதியை நீ சொல்லு, அதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொன்னாரா நம்மளு? அவருக்குள்ளே தான் நிறைய கவர்ச்சியாக இருக்குது. கண்களை ஏறெடுத்து பார்த்தாருன்னு போட்டிருக்குது. அப்பா எப்படி இருந்துச்சான் அந்த பகுதியெல்லாம், ஆண்டவர் உண்டாக்குன ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சான். அழிகிறதுக்கு முந்தி போயிட்டாரு ஆபிரகாம். ஒன்றுமே சொந்தமாக வச்சு இப்போ தன்னுடைய மனைவி இறந்தபோது அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட போய், நீங்கள் கொடுங்க, நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு இடம் கொடுங்க என் மனைவியை புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அவர் சொல்கிறார், நான் அந்நியனும் பரதேசியுமாக உங்களிடத்தில் இருக்கிறேன். அப்புறம் அப்படி சொல்லணுமா? அவருக்கு இந்த உலகத்தில் அவர் அந்நியனும் பரதேசியமாகவே இருந்துக்கிட்டார். இந்த உலகம் எனக்கு சொந்தமானதன், நான் இந்த உலகத்துக்கு அந்நியன், நான் இந்த உலகத்துக்கு பரதேசி அப்படின்னு சொன்னார். எபிரேயர்களது நிருபம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11 9வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, 9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, யார மாதிரி? பரதேசியை போல, நாடோடிய மாதிரி இல்லை, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஹலோ, இந்த உலகத்தில் எதுவுமே, நீங்கள் வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் இது அல்ல. மனசை இதில் வைக்காதீங்க. நம்முடைய குடியிருப்பு தேவனால் கட்டப்பட்ட
நித்திய அஸ்திவாரம் உள்ள வீடு எனக்கு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால இருந்தா என்ன, இல்லாட்டியன் வாடகை வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டினா இன்னும் நல்லதுதான். நினைக்கும் போதெல்லாம் புது புது வீடு மாடலாக மாற்றிக்கலாம். ஒரு வீட்டை கட்டிட்டு அப்புறம் வாழ்நாளில் அதிலே உட்காந்து சாகணும், பார்த்ததே பார்க்கணும், புதுமையே இருக்காது. வாடகை வீடுன்னா அப்படி இல்லை, இது பிடிக்கல இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். அங்கே வேறு மாதிரி கபோர்டு இருக்குது, வேறு மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணியிருக்குது, வீதியெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, எல்லோரும் கூட 4 பேரோட விளையாடலாம். இது அப்படி இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒருத்த வீடை கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற 50 பேர்கிட்டையும் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு மாற்றவே முடியாதுங்க. இது என்ன, சண்டை வந்துச்சுன்னா இன்னொரு வீட்டுக்கு மாற்றி ஓடி, அதில் இருக்கிற சுகமே தனி தான். அது தெரிய மாட்டேங்குது. நமக்கு சொந்த வீடு வேணும், சொந்தம். நமக்கு இந்த பூமி சொந்தமானதால் பரலோகத்தில் நித்திய அஸ்திவாரம் தேவனால் கட்டப்பட்ட, இங்கே உள்ள கொத்தனார் இல்லை, மேஸ்திரி இல்லை, தேவனால் கட்டப்பட்ட நித்திய அஸ்திவாரம் உள்ள வீடு. அதற்காக அவர் காத்திருந்தார். அதனால கூடாரங்களிலேயே குடியிருந்துட்டாரு. பணத்தை வீணாக்கவே இல்லை, வேற மாதிரியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். பணத்தை முதலீடு வேற மாதிரி செஞ்சிருக்கிறார், நேரத்தை வேற மாதிரி முதலீடு பண்ணிட்டார். வீடு ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார், குடியிருக்க பண்ணுகிறார். அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மனசு எங்கே இருக்கு? நம்முடைய மனசு எங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கு தெரியுமா? உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் இதயம் இருக்கும்னு சொன்னார். இதயம் இருக்கிற இடத்துல பொக்கிஷம் இருக்காது, ஆனால் பொக்கிஷம் இருக்கிற இடத்துல இதயம் போய் ஒட்டி. பொக்கிஷம் எங்கே? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உன் இதயம் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கட்டும். பூமியில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம அந்நியரும் பரதேசியும் என்கிறத மறந்து போகக்கூடாது. நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். இதைத்தான் யாக்கோப்பு சொன்னார். யாக்கோப்பு லாபானோடு தங்கி இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சது நான் இந்த அந்நியனும் பரதேசியும் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தார். மோசே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் மோசையை பற்றி எழுதியிருக்குது. யாத்ராகமம் 2:22. அவள் ஒரு குமாரனை பெற்றாள், நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். மோசே தனக்கு பிறந்த பையனுக்கு கெர்சோம்னு பேர் வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன? பரதேசி. நம்ம எப்படி பேர் வைப்போமா? எஜமான்னு பேர் வைப்போம். என் பையனை எல்லாரும் எப்படி கூப்பிடணும்? கூப்பிடும் போதே வாங்க எஜமான் அப்படின்னு சொல். அவர் எஜமானோ இல்லையோ பேர் வச்சு விட்ருவாங்க எஜமான். ஒருத்தர் இப்படி பேர் வச்சிருக்கிறாருங்க, அப்போ எல்லாரும் என்ன சொல்லணும்? எஜமான் தான் கூப்பிடணும். ஆனால் இவர் பேர் வச்சிருக்கிறாரு பரதேசி, கெர்சோ. நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருப்பேன். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. மோசேக்கு தன் பிள்ளைக்கு அந்த பேரை வச்சிருக்காரு. பிள்ளையை கூப்பிடும் பொழுதெல்லாம் நினைவு வருது, நான் இந்த பூமியில் பரதேசி. 39வது சங்கீதம் 39. தாவீது என்ன சொல்றாருன்னு பாருங்க. தாவீது ஒரு பெரிய ராஜா இல்லை, அவரும் அதை தான் சொல்றாரு. 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். 119வது சங்கீதம் யார் எழுதினான்னு தெரியாது, 119வது சங்கீதம். ஆனால் அந்த 119வது சங்கீதத்தில் 19வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 19 அங்கே எழுதியிருக்குது, பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் விசுவாசி அப்படின்னு உங்களுக்கு நல்ல உறுதிப்பட தெரியுமானால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் இந்த பூமியில் பரதேசி. யாராவது உங்களை பரதேசி அப்படின்னு கூப்பிட்டுட்டா சுருக்குன்னு கோபம் வராமல் பார்த்துக்கிடுங்க.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆமாம், நீ பரதேசி தான், ஏன்டா உனக்கு மூக்கு நுனியில் கோபம் வருதுன்னு ஆவியானவர் உங்களை ஞாபகப்படுத்தட்டும். வந்தொட்டி, புறம்போக்கு, பரதேசி. சரிதான், நான் இந்த பூமியில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கு. கோவப்படாதீங்க, நிதானமாக அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நீங்களும் நானும் இந்த பூமியில் பரதேசி தான். ஏன் ஆண்டவர் நமக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், திரும்ப உலகத்துக்குள்ள அனுப்பியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உங்களை உலகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உலகத்துக்குள்ள வச்சிருக்கேன். உலகத்தார போல நீங்க நடக்காதீங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ரோமர் 12:2, 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 எழுதியிருக்குது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். நம்ம சேர்த்தது, சம்பாதித்தது, சாதிச்சது, பேர் வச்சது எல்லாம் என் பேர், என் பிள்ளை பேர், எல்லார் பேரையும் வச்சுக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நித்திய காலமாக அதெல்லாம் நிலைச்சு நிற்கும்னு. உலகமும் அது நிச்சயம் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, நம்ம நிலையான ஒன்றை நம்ம தேடி போறோம். காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நாம தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கின்றோம். இந்த பூமியில் ஏதாவது பார்க்கறத நம்பி நாம ஓடலை, விசுவாசித்து. விசுவாசம் என்பது உண்மையின் மீது கொண்டிருக்கிற, தேவன் சொன்ன சத்தியத்தின் மீது கொண்டிருக்கிற ஒரு உறுதிப்பாடு. நீ பார்த்திருக்கியாக்கும் மோட்சத்தை? நான் பார்க்கல. மோட்சத்தை பார்த்தியா? நரகத்தை பார்த்தியா? பார்க்கல. ஆனா அதுதான் சத்தியம். சத்தியத்தின் மீது எனக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆகவே அது மாறவே மாறாது. நான் விசுவாசித்து நடக்கிறேன், விசுவாசித்து நடக்கிறேன். இயேசுவை நான் இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கல, எனக்கு இப்போ பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காய் மரித்து உயிர்த்தார். நான் பார்க்கல, அங்கே நான் நிற்கலை. ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், அவர் எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. Not that I think, not that I feel, not that I think so, I know it. எனக்கு தெரியும். யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், நினைக்கிறேன், இருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. அதல்ல விசுவாசம். எனக்கு தெரியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் வேத வசனத்திலிருந்து வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். கட்டுக்கதைகளை கேட்டுட்டு இருந்தா விசுவாசம் வராது. ராத்திரி பேய் தான் வரும், பிரச்சனை தான் வரும், சொப்பனம் தான் வரும். தாறுமாறு நோம்பி சாட்டி இருக்கிறாங்க, ஆட்டக்காரிகளை கூப்பிட்டுருக்குறாங்க, ராத்திரியெல்லாம் ஆடுறாங்க. அது யார் பாட்டு? சினிமா, கோயில், கும்பாபிஷேகம், செத்த வீட்டில், அரசியல் கூட்டத்தில் எல்லாம் எவ்வளோ சேர்ந்து அவங்க ஒன்றா பின்னி பிணைஞ்சு போய் கிடக்கிறாங்கல்ல. உலகத்து ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க, உலகத்தோடு சேர்ந்து போகாதீங்க, உலகத்தால் கரைபடாமல் பாருங்க, உலகத்தை ரகசியமாக ரசிக்காதீங்க. தேவன் மீது நம்முடைய கவனம், அன்பை வைக்கணும். நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை வச்சிருக்கிறார். எபிரேயர்களது நிருபம், எபிரேயர் 12
22 24 வரைக்கும் பாருங்க. 22 24. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயரெழுதப்பட்டிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நீதிபதி ஆகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நமக்கு சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் நமக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிரமாண்டமான ஒரு பட்டணத்தை கட்டியிருக்கிறார். அதில் நிறைய ரசிக்கிறதுக்கு நூதனமான விஷயங்கள் இருக்கிறது. எவ்வளோ காலம் நீங்கள் இயேசுவோட கூட இருந்தாலும் உங்களுக்கு ரசனை குறையாத, மங்காத, மேலும் 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 புதுமை நிறைந்த அருமையான பட்டணத்தை ஆண்டவர் வடிவமைத்து ஆயத்தம் செய்திருக்கிறார். அதை அலங்கரிக்கிறதுக்கு மட்டும் 2000 வருஷமாக அவர் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தமாக்க போகிறேன். ஆயத்தமாக்கிற பின்பு ஆயத்தம்தான் அந்த அலங்காரம். உங்களையும் என்னையும் கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ அலங்கரிச்சிருக்கிறார் அந்த பரம எருசலேம். அதை நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய கண்களை அவர் மேலே வச்சு ஓடும். இயேசு மீது இருந்து நம்முடைய கண்களை திசை திருப்பி விட்டுறக்கூடாது எங்கை. அப்படினால நம்முடைய குடியிருப்பு மேலே இருக்கு. பிலிப்பியர்களின் நிறுவம் 3ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் 3 20-21 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. உங்கள் வாய்க்குள்ளே சொல்லி பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே ஒருவேளை குடிசையில் குடியிருப்பீங்க, அடிப்படை வசதிகள் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் உங்களை அற்பமாக நினைப்பாங்க, இல்லாதவேன்னு சொல்லுவாங்க, பிச்சைக்கார பையன்னு சொல்லுவாங்க, போக்கத்தவைன்னு சொல்லுவாங்க. உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு யாரும் வரமாட்டாங்க. வந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. வசதியாக இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தால் பிரியாணி கிடைக்கும், அடிக்கடி வரணும்னு நினைப்பாங்க, தங்க இடம் இருக்கும், பெரிய டிவியாக இருக்கும், பார்க்குறதுக்கு பொழுதுபோக்குறதுக்கு ஸ்மார்ட் டிவி வச்சுருப்பாங்க, பேசுகிறதுக்கும் கொள்றதுக்கும் நிறைய பேர். உங்கள் வீட்டுக்கு யார் வருவா? ஒருத்தர் வரும். வாங்கன்னாலும் வர. ஆனால் என்ன நடக்குது? உங்கள் குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடு. உங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நம்பி இருக்கிறாங்களே அவர்களுக்கு என்ன நடக்கும்? அதுக்கு முந்தின வசனம், அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிறதையெல்லாம் அவங்க தூக்கி பிடிச்சி உயர்த்தி, பாரு என் காரை பாரு, என் வீட்டை பாரு, என் தோட்டத்தை பாரு, என் ஆஸ்தியை பாரு, என் பிள்ளைகளை பாரு, என் பேரை பாரு, என் பட்டங்களை பாரு. அவர்களுடைய லட்சை அதுதான் அவர்களுடைய மகிமை. எல்லாம் அழிஞ்சு போகும். கடைசியாக வெறும் ஒரு ஃபோட்டோ தான். அப்படித்தானே? நம்ம வாழ்க்கையினுடைய முடிவில் என்ன ஆகிடுறோம்? ஃப்ளக்ஸு, கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டு ஒரு கண்ணையும் போட்டு புள்ளிகளாக போட்டு இவர் தான் கடைசியில். நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்து கடைசியில் வெறும் பேப்பராக போட்டோவா ஓ, இனி ஒரு ஃப்ரேம் வேணால் பண்ணி யாராவது வரும்னா வச்சுக்கிடுவாங்க. வெறும் ஃபோட்டோ. நீங்களும் நானும் வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. கடைசி வெறும் ஃபோட்டோவாக மாறிடுச்சு. நம்முடைய மகிமை என்ன? ஆனால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது. உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் உங்களை ஸ்டேஜில் நிப்பாட்டுவார், பொன்னாடை அவர் போர்த்துவார், உங்களை பற்றி நிறைய கௌரவமான விஷயங்களை பேசுவார், உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டும் பரிசும் அவர் கொடுப்பார். உலகம் உங்களை அற்பமாக நினைக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் உங்களுடைய கண்ணியம் ரொம்ப பெருசு. நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். ஒருவன் என்னை பின்பற்றினால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அவர்கள் என்னோடு கூட என்னுடைய சிம்மாசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு புதிய நாமம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஆளுகை செய்வார். என்னோடு கூட பாடுபட்டால் என்னோடு கூட அவர்கள் ஆளுகை செய்வார். எவ்வளோ பெரிய மாட்சிமை, மேன்மை! இந்த உலகத்தில் பரதேசிகளாக இருக்கிறவங்களுக்கு, சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு, அந்நியராக இருக்கிறவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமை எவ்வளோ பெரியது! இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே அந்த மகிமைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். இதுக்கு ஒரு ஆணித்தரமான முத்திரை, அச்சாரமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளி செய்யப்பட்டது. ஒரு நாள் கடைசி காலம் வெளிப்படும் ரட்சிப்புக்கு ஏதுவாக அந்த முத்திரை நம் மீது போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த முத்திரை. அவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குரியவர்கள், நாம் அவருக்குரியவர்கள். ஆக இந்த நிச்சயத்தோடு இந்த பொல்லாத உலகத்தில், இந்த கவர்ச்சி, அசுத்தமான கவர்ச்சி நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுக்காக வைராக்கியத்தோடு பரிசுத்தத்தை நாடி அதையே தேடி அவருக்காக தொடர்ந்து ஓடுவோம். கண்கள் அவரை விட்டு திருப்பாமல் பாதுகாத்து